சிறியர்களுக்கு வணக்கம். மயிலாப்பூர் தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளரா? இன்னும் யாருன்னு வேட்பாளர் அறிவிக்கவில்லை. அதுக்குள்ளவே தமிழிசை சவுந்தரராஜனை கூட்டு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி தேர்தல்ல வாக்கு கேட்கிறாரு. இது நியாயமா அப்படின்னு பாஜக காரங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழுந்திருக்கிற டைம்ல ஏங்க நமக்கு 169 தொகுதி இருக்கு, நமக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாம பாஜகவுக்கு போயிட்டு வேலை செய்றீங்களே அப்படின்னு அதிமுக காரங்க என்ன பண்றாங்க, பொங்கி எழுந்திருக்கிறாங்க. ரொம்ப டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை குறித்து ஒரு அதிரடியான கருத்தை முன்வைத்திருக்கிறாரு. நேற்று தினத்துல மயிலாப்பூர்ல தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தமிழிசை சவுந்தரராஜன் கூட என்ன பண்ணிருக்கிறாரு, பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு டவுட், மயிலாப்பூர் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு, ஓகே, ஆனா பாஜக தொகுதியில இருந்து பிள்ளையார் சொல்லி போடணுமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி எல்லாரும் மத்தியிலும் இருந்தது. ஏன்னா தன்னுடைய தொகுதி 169 தொகுதி இருக்கு, அந்த 169 தொகுதியில கவர் பண்றதை விட்டுட்டு பாஜகவுக்காக இவர் போயிட்டு என்ன பண்றாரு, இப்படி பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு இருந்தாங்க. இதனிடையில தமிழிசை சவுந்தரராஜன் திடீர்னு என்ன பண்றாங்க, வேன்ல தோன்றி காட்சி அளிக்கிறாங்க. அப்போ பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி, அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் நிக்க போறாங்களா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் அந்த தொகுதியில நிக்க போறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லார் மத்தியிலும் இருந்தது. ஆனா அவங்க சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அண்ணன் எனக்கு போன் பண்ணாரு, நான் மயிலாப்பூர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போறேன், நீ வரியாமா அப்படின்னு கேட்டாரு, அதனால நான் வரனே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே பாஜக மாநில தலைவரா இருந்திருக்கேன், அதனால 2024 தென் சென்னை மாவட்டத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், இருந்திருக்கேன், சோ அதனால இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போய் கலந்து கொண்டேன் அப்படின்னு. ஆனா எல்லாருக்கும் ஒரு டவுட், ஆனா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைவர் தானே கூட போடணும், இவங்க எதுக்கு போனாங்க? தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில நின்ன ஒரே காரணத்துக்காக இவங்க அந்த தொகுதிக்கு போகணுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்தது, சந்தேகமாவே இருந்தது. ஏதோ ஒண்ணு இடிக்குதுங்க. இவங்க என்ன பண்ணல, சும்மா காரணம் இல்லாமலாம் போகல. ஏன் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு இவங்க போயிட்டு என்ன பண்ண போறாங்க, அந்த தொகுதியில போன. இப்போ பாஜக தொகுதினா பாஜக மாநில தலைவர் தான் அங்க இருந்திருக்கணும், இவங்க ஏன் போய் நிக்கிறாங்க? தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில நின்ன காரணத்துக்காக போய் நின்னுடலாமா? அப்படியெல்லாம் நிக்க முடியாதுங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மயிலாப்பூர் தொகுதியில நிக்க போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. இது அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா, டெல்லி பாஜக தான் டிக் அடிக்கிற இடத்துல இருக்கு. யாராருக்கு இந்த 27 தொகுதியில யார் எந்தெந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்றத டெல்லி பாஜக தான் டிக் அடிக்கணும். அண்ணாமலைக்கு இந்த தொகுதி, தமிழிசை சவுந்தரராஜன் தொகுதி, வானதி சீனிவாசன் இந்த தொகுதி, நயினார் நாகேந்திரனுக்கு இந்த தொகுதி, எல் முருகனுக்கு இந்த தொகுதி அப்படின்னு டெல்லி பாஜக டிக் அடிக்கணும். 27 தொகுதிக்கும் 27 வேட்பாளர்களை டெல்லி பாஜக தான் டிக் அடிச்சு கொடுக்கணும். ஆனா இங்க முன்னாடியே அவினாசி தொகுதியில எல் முருகன் தான் நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, அங்க போயிட்டு இறங்கி வேலை செய்யறாரு. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில நான் தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அண்ணாமலையும் இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசனும் அந்த பக்கம் அடிச்சுக்கிறாங்க. மயிலாப்பூர் தொகுதியில நான் தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் தொகுதியில நிக்க போறேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இறங்கிட்டு இருக்காரு. இப்படியா டெல்லி பாஜக யாருக்குமே இன்னும் கன்ஃபார்மா சொல்லவே இல்லை. ஆனா இவங்களே இந்த தொகுதியில நான் தான் வேட்பாளர் அப்படின்னு இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கற்பனை கோட்டையில என்ன பண்ணிருக்காங்க, பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க. நேற்று தினத்துல எடப்பாடி பழனிசாமியோடு இவங்க பிரச்சாரம் மேற்கொண்டதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 169 தொகுதிகள் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க அதிமுக தொகுதியில நீங்க பிரச்சாரங்களை மேற்கொள்ள, ஏன்னா டைம்ன்றது கம்மியா இருக்கு. 169 தொகுதியில் உங்க பிரச்சாரங்களை முடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இதனால அதிமுக என்ன பண்ணிருக்கணும், அவங்க தொகுதி வேலைகளை அவங்க பார்த்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு பாஜகவுக்கு இவர் ஏங்க வேலை செய்யணும், எல்லாருக்கும் கேள்வி இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு பல தொகுதியில வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில பல தொகுதியில பாஜக வசம் ஒப்படைச்சிருக்கு அதிமுக அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க 16 தொகுதி இருக்கு. இந்த 16 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி 13 தொகுதி தான் எடுத்திருக்காரு. மீதி உள்ள 3 தொகுதியும் கூட்டணி கட்சியான பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தாரை வாத்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க பல பேர் எடப்பாடி பழனிசாமி மேல வெறுப்பா இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம்
தூக்கு மாட்டிக்குவனே, எனக்கு நீங்க சீட்டு கொடுக்கல, தூக்கு மாட்டிக்குவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அலப்பறையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாருங்க, நான் சொல்றவங்க தான் வேட்பாளர், யாருமே வந்து இதுக்கெல்லாம் வந்துடாதீங்க, நான் யாரை நிப்பாட்டுறனோ அவங்க தான். ஆனா இன்னைக்கு பல பேர் போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவினாசி தொகுதியில எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு கொடுத்ததுதான் பெரும் துரோகம் அப்படின்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெரம்பூர் தொகுதியில பாமக விட்டு கொடுத்ததுதான் பெரும் பெரும் துரோகம் அப்படின்னு நிறைய பேர் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக பிரச்சாரத்தை தன்னுடைய தொகுதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாம பாஜகவுக்கு, பாஜகவுல பிரச்சாரம் பண்றவங்களே இல்லையா? ஏன் மோடி வர போறாரு, அமித்ஷா வர போறாரு, இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம். ஏன் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு மயிலாப்பூர் தொகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, மயிலாப்பூர் தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் நிக்க போறாங்க, அவங்களுக்கு ஆதரவா எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சாரத்துல ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாருங்க, தேமுதிகவை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பல நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழும்பி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சிபாரிசு கேட்டோ மத்த எந்த விஷயத்த கேட்டோ யாரும் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியும் இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க, ஏன் ஆதரவாளருக்கு சீட்டு கொடுங்க, ஏன் நிர்வாகிக்கு சீட்டு கொடுங்க, எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு பல பேர் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுத்திருக்காங்க. கட்சியில ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் கூட்டணி கட்சி தலைவர்களை ஆதரித்து மயிலாப்பூர் தொகுதியில இவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டத இன்னமும் பல பேர் என்ன பண்றாங்கன்னா இவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிறாரா அப்படின்னு இந்த தேர்தல்ல பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெரம்பூர் தொகுதியா இருக்கட்டும், சைதாப்பேட்டை தொகுதியா இருக்கட்டும், அதே போல மயிலாப்பூர் தொகுதியா இருக்கட்டும், இந்த சென்னையில 3 தொகுதியும் விட்டு கொடுத்தது கூட எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துல தான் விட்டு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் அதிமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதிங்க, ஆனா ஏன் இது மாதிரி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா பல தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு உள்ள அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு இவர் பிரித்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னும் பல பேர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதியை விட்டு கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்ததுனால அந்த இடத்துல அதிமுக இறங்கி வேலை செய்யுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த தொகுதி எல்லாமே கிட்டத்தட்ட திமுக வசம் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நம்ம இங்க முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு இருக்கலாமோ. அவர் மேல ஒரு விஷயம் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவர், அவர் ஒரு ஜெயலலிதா இல்ல 2-3 ஜெயலலிதா, அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை ஹேண்டில் பண்றாரு. பாஜக ஹேண்டில் பண்றாரு. 40 சீட்டு கேட்டாங்க, 50 சீட்டு கேட்டாங்க, கடைசியில 27 சீட் தான் கொடுத்தாரு பாத்தீங்களா அப்படின்னு பெருமையா பேசினாங்க. உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திரி எல்லாம் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா ஆளுமை மிக்க அவர் ஏமாந்தவரா இருக்கிறாரு. ஏன்னா ஜெயிக்க வேண்டிய தொகுதி 27 தொகுதிகளை கேட்டாங்க, ஆனா எந்தெந்த தொகுதி கேட்டாங்க தெரியுமா? அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, அதிமுக கண்ண மூடி ஜெயிக்கிற தொகுதியை தான் பாஜக கேட்டாங்க. நீங்க 40 சீட்டு கேட்ட, நீங்க தரல, 27 சீட்டு தானே கொடுத்தீங்க, ஆனா எந்தெந்த தொகுதின்றத நாங்க தான் டிக் அடிப்போம், நீங்க டிக் அடிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா லாக் பண்ணாங்க பாஜக. பாஜக மட்டும் இல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக போன்ற கட்சிகள் கூட எடப்பாடி பழனிசாமி செம்ம லாக் பண்ணிட்டாங்க. அதனாலதான் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, கண்ணை மூடி ஜெயிக்க வேண்டிய தொகுதியை கூட அப்படியே அலேக்கா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுல புரட்சி பாரதம் கட்சி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. ஏன்னா நாங்க 6 இடம் கேட்டோம், அதுல 4 இடம் ஒதுக்குவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். அட்லீஸ்ட் 3 இடம் ஒதுக்குந்தா கூட நாங்க மனப்பூர்வமா ஏத்துருப்போம். ஆனா எங்களை விசாரிக்காம, எங்களை கேட்காம கொள்ளாம ஒரே தொகுதி சொல்லிட்டாங்க. ஆனா அதுவும் இரட்டை இலை சின்னத்துல கொடுத்திருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மூர்த்தியார் அவரு என்ன பண்ணிருக்காரு, போர்க்கொடி தூக்கி இருக்காரு. நான் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசித்து நான் ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்றது. சோ அந்த சைட்ல இருந்து வர தகவல்லாம் அதிமுக கூட்டணியில இருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லாக் வச்சுட்டாங்க. சோ எப்படி பார்த்தாலும் சுத்தி வளைச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு லாக் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் சொந்த கட்சி நிர்வாகிகள், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள், இன்னொரு பக்கம் தான் சொந்த தொகுதியில அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளாம கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. எந்த அடிப்படையில நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரித்து நீங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னு பாஜக ஒரு பக்கம், எல்லா பக்கமும் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா லாக் ஆயிருக்காரு. இது எல்லாத்தையும் மீறி எடப்பாடி பழனிசாமி எப்படி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்றதுதான் ஒரு பெரிய சவாலா இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.